வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நேரத்து மும்பையில் ஒரு பெரிய வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முந்தின நேரத்து மும்பையில் ஒரு கொலை ஒன்று நடக்குதுங்க. அந்த கொலை தான் வந்து பார்த்தீங்கன்னா, மும்பையோட நியூஸ் பேப்பரில் ஹெட்லைன்ஸ்லாம் பார்த்தீங்களா, அந்தளவுக்கு ஒரு கொடூரமான கொலை. எங்கே நடந்தது, என்ன நடந்தது அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. எல்லாருக்கும் தெரியும், மும்பை அப்படின்னாலே வந்து தெரியும் பெரிய மார்க்கெட்டு அப்படின்ட்டு. அதேமாதிரி பெரிய பெரிய டான்லாம் இருந்த இடம் மும்பைனா தாராவி நம்ம நிறைய படத்தில் பார்த்துருக்கோம். மும்பைனால ரொம்ப மக்கள் கூட்டம் நெரிசல் அதிகமான ஒரு இடம்ன்றது நிறைய பேர் தெரியும். நம்மளே வந்து நிறைய ட்ரெயின்லாம் பார்த்துருக்கோம். ட்ரெயினில் நம்ம ட்ரெயினுக்கு நம்ம கூட்டம் அப்படின்றோம். நம்மளோட 5 மடங்கு 6 மடங்கு எப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு கூட்டம் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்க்குறோம் டெய்லியில், ஏன்னா எவ்வளோ வீடியோஸ் வருது அதை பார்க்குறோம். மும்பை அப்படின்னாலே அங்கே மெயினாக நம்ம பயன்படுத்துறது என்ன அப்படின்னா ட்ரெயின் தாங்க. அந்த ட்ரெயினில் தான் கொலை நடந்திருக்கு. என்ன அப்படின்னா கரெக்டாக வந்து ஜூன் இந்த மாதம் ஒரு 2 நாள் முன்னாடி 23ஆம் தேதி என்ன ஆகுது, மும்பை லோக்கல் ட்ரெயின், அதாவது ஃபாஸ்ட் ட்ரெயின். இப்போ எப்படி நம்மளுக்கு அரக்கோணம் ஃபாஸ்ட்டு அந்த மாதிரிலாம் இருக்குது, அந்த மாதிரி வந்து மும்பையில் ஒரு ஃபாஸ்ட் ட்ரெயின் இருக்குது. அந்த ஃபாஸ்ட் ட்ரெயின் எங்கேருந்து கிளம்புது, அந்தூரிலேருந்து விரார் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகுது. அப்போ அந்த ட்ரெயின் வந்து 22 வயசு பையன் மயங்க் லோகர் அப்படின்ற ஒரு பையன் வந்து ஏறுறாரு. அப்போ வந்து மழை ஜூன் போயிட்டுருக்கு. அதே ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 வயசான ரோஷன் ஸ்வர்ணா அப்படின்ற ஒருத்தர் ஏறுறாருங்க. மும்பை ட்ரெயின் தெரியுங்க எந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும், நல்ல கூட்டம் தான். சரி, இப்போ எப்போ போல தான் மழை பெஞ்சிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ எப்படி நம்மளுக்கு எப்படி ஒரு நவம்பர் டிசம்பரில் நல்ல மழையோ அக்டோபர்லேருந்து ஸ்டார்ட் ஆகிடும், அதேமாதிரி மும்பையில் இப்போ வந்து ரெய்னி சீசனுங்க. அதனால் நல்ல மழை பெஞ்சிட்டு இருக்கு. எல்லோரும் வந்து ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ மழை பெய்யவே ஏன்னா ட்ரெயினில் இருக்காங்க. சில பேருக்கு வந்து உள்ள தண்ணி வந்து கஷ்டமாக இருக்கும், சில பேருக்கு வந்து பிடிக்காது, சரி ஓப்பனில் இருக்கட்டும் அப்படின்னு நினைப்பாங்க. அவங்களுக்குள்ள இதான் பார்க்குறது. யாருக்கும் மயங்க் லோகர் அப்படின்ற 22 வயசு பையனுக்கும் இந்த ரோஷன் ஸ்வர்ணா அப்படின்ற ஒருத்தருக்கு வந்து வாக்குவாதம். மழை பெய்யுது, கதவு சாத்து. இவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை கதவு சாத்த வேண்டாம். அந்த ஒரு வாக்குவாதம் தாங்க, பெருசாக ஒன்றுமே கிடையாது, அவங்களோட பகையெல்லாம் கிடையாது. இது சும்மா ஒரு வாக்குவாதம், கதவு சாத்து. இப்போ நம்ம ட்ரெயின்லேயே நடக்கலையே நிறைய வாக்குவாதம், ஜன்னலை திறந்து விடுங்க, மூடுங்க அப்படின்ட்டு எவ்வளோ வாக்குவாதம் நடக்குது. அந்த மாதிரி சின்ன வாக்குவாதம். அந்த வாக்குவாதம் வந்து அந்த சின்ன வாக்குவாதத்தில் அந்த ரோஷன் ஸ்வர்ணா அப்படின்ற ஒருத்தன் இப்போ ஆலப்பத்தில் தடி மாதிரி இருக்காங்க. கத்தி எடுத்து அந்த 22 வயசு பையன் மயங்க் லோகர், வெறும் 22 வயசு பையனை வந்து அங்கேயே எங்கே அந்த ட்ரெயினில் அதிலே வந்து கண்ட மாதிரி குத்தி அந்த பையன் வந்து அங்கேயே வந்து இறந்துட்டாரு. கொடுமையான விஷயம் என்னன்னா, இவ்வளோ பேர் இருந்தும் அதை யாரும் வந்து தடுக்கல. வீடியோ பார்க்கும்போது பின்னாடி அந்த பேக்ரவுண்டில் பார்த்தீங்க எல்லோரும் நிற்கிறாங்க. சரி, அவன் கொலை பண்ணிவிட்டு அசால்ட்டாக தான் நிற்கிறான். சரிங்களா, அவன் மனசில் ஒரு பயமோ எதுவுமே கிடையாதுங்க, அசால்ட்டாக நிற்கிறான். அதேமாதிரி கொலை பண்ணிவிட்டு கையில் கத்தியோடு நிற்கிறான். இத்தனைக்கும் அந்த என்ன சொன்ன அப்படி முகி எவ்வளோ ஒரு கூட்டமான இது. ஆனால் யாருமே வந்து ஒதுங்கி வைக்கிறாங்க தவிர யாருமே என்னன்னு கேட்கல. பட் கையில் கத்தி வச்சிருக்கான்ற ஒரு பயம். சரி, ஓகே. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த கொலை பண்ணிவிட்டு அசால்ட்டாக நடந்து போகிறாங்க. எந்த ஒரு அவனுக்கு பயமாக எதுவுமே கிடையாது. ட்ரெயின் இறங்கி எனக்கு புரியல அவன் எதுக்காக என்ன சொல்றது, இது ப்ரீப்ளான் மேர்டர் வந்து கண்டிப்பாக கிடையாது. முன்னாடி வந்து அவன் யோசிச்சு அவர் கொலை பண்ணணும்னு நினச்சதே கிடையாது. ஏன்னா அங்கே தான் அவங்க வந்து ட்ரெயினில் தான் ஒன்றா இருக்காங்க. அங்கே சின்ன சண்டை, எதுக்காக அவன் கத்தி கையில் வச்சு குத்துறானேன்னு தெரில. கத்தியோடு சுற்றி இருந்திருக்கான் போல இருக்குது. மேபி இவன் மேலே எதனா கேஸு எதனா வேறு எதனா இருக்கானு தெரில, இல்லை வேறு எதனா தொழில் செய்கிறானான்னு தெரில, அதுக்காக கத்தி வச்சுருக்கானு தெரில. 22 வயசு பையங்க. கேட்கும் போதே வந்து அந்த பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. 22 வயசு அவங்க ரத்த வெள்ளத்தில் கிடக்கும்போது, அது அவ்வளோ பேர் இருந்தோம் அவனை யாருமே எதுவுமே பண்ணலை பாருங்க. மேபி அவன் சண்டை ஆகும்போது மேபி நடுவில் யாருன்னா கொஞ்சம் தடுத்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிருக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சு இது தோணுது. இப்போ ஒரு உயிர் வந்து 22 வயசு உயிர். இதுமாரி தான் அந்த பையன் வந்து உலகத்தையே பார்க்க போகிறான். அவங்க அப்பா அம்மாக்கெலாம் எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். ஓகே, அதுதான் அந்த குற்ற உணர்ச்சியே, அந்த ஒரு பயமே எதுவுமே கிடையாது. குத்திட்டு அவன் பாட்டுன்னு அந்த பையன் அவன் பாட்டுன்னு ஈஸியாக நடந்து போயிட்டான். அவன் பாட்டுன்னு எதுக்கு சொல்ல வரணும்னா, இவ்வளோ கூட்டம் இருந்தும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்திருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ கஷ்டமாக இருக்குது. இன்னொன்று வந்து பயம் வந்துருச்சு. ஏன்னா வந்து இப்போ வந்து நம்மளும் இப்போ லோக்கல் ட்ரெயின் நிறைய போகிறோம், நிறைய பேருக்குள்ள பிரச்சனைகள்லாம் ஆகுது. வயலில் நிற்பாங்க, ஏங்க வயலில் நிற்காதீங்க அப்படின்னு சின்ன வாக்குவாதம். இந்த சின்ன ஒரு வாக்குவாதம் இவ்வளோ பெரிய இது ஆகிருக்கு அப்படிங்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. இது மும்பை, சரிங்களா, அங்கே அவ்வளோ கூட்டம் இருக்குது. அங்கேயே நடக்கும்போது இப்போ சென்னையிலே வந்து நிறைய இடத்துல நம்ம போகிறோம் வரோம், இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பயமாக இருக்குது. யாருன்னா பேசணும், யாருன்னா எதனா பண்ணால் கூட சரி நம்ம எதுவும் பேசுறதுக்கு பயமாக இருக்குது. வேறு எதனா நம்மள எதனா அவங்களால நம்மளுக்கு எதனா பாதிப்பு வந்துடுவோன்ற இந்த மாதிரி வீடியோ பார்க்கும்போது பயம் வந்துடுது. அதனால் நான் சொல்கிறேன், பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. இவ்வளோ மக்கள் இருந்து என்ன பிரயோஜனம், ஒரு உயிர் அநியாயமே போச்சு. மேபி அவங்க ஆரம்பத்தில் சண்டை தட்டினா கூட இந்த அளவுக்கு பெருசாக ஆகியிருக்காது. அதனால் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நிறைய இடத்துல பயணிக்கிறோம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து
யாரையும் வந்து யார்கிட்ட எதை சொல்கிறது பொறுமையாக சொல்லுங்கள், கோவப்பட்டு சொல்லாதீங்க. ஏன்னா இப்போ அப்போலாம் வந்து மனுஷத்தன்மைன்னு ஒன்று இருந்ததுங்க. இப்போலாம் மனுஷத்தன்மையும் மனசாட்சி இருந்தது யாருக்கும் கிடையாது. பாருங்கள், ஒரு சின்ன விஷயந்தான். மழை பெய்யுது, ஜன்னலை டோரை சோதனை இருப்பான், இவன் வேண்டாம் அப்படின்னு இதுதான் வாக்குவாதம். அதுக்கு கத்தி எடுத்து அந்த பையனை குத்தி எத்தனை இடத்துல குத்தி அந்த பையன் அங்கேயே இறந்துட்டாங்க. அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து யார்கிட்டையும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. சொல்ல வர்றது அதுதான். இந்த விஷயமா நான் தெரிஞ்சது அதுதான். அதனால் யாராக இருக்கட்டும் எங்கேயும் வாக்குவாதம் பண்ணாதீங்க. அதனால் பிரச்சனை ஆகும் முடிஞ்ச வரைக்கும் பொறுமையாக சொல்லுங்கள். இல்லைங்க எப்படி ரெக்வஸ்ட் பண்ணி வந்து பேசுங்க. ரெக்வஸ்ட் பண்ணுறதுனால நம்ம ஒன்றும் ஆகிட மாட்டோம். அதனால தான் வந்து இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் வெளியிலுக்கு போகிறவங்க கேர்ஃபுல்லாக வந்து எல்லாத்தையும் பேசி பொறுமையாக இருங்க. எந்த ஒரு பிரச்சனையும் வேண்டாம் அப்படின்ட்டு. ஏன்னா நம்மளுக்குன்னு சில நிறைய ஒவ்வொருத்துக்கும் ஒரு கடமைகள் இருக்குது. அந்த கடமையாக தான் எல்லாம் வந்து ஓடிட்டுருக்கோம். பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதுதான் பேசினேன். ஏன்னா நம்மளுக்கு நிறைய பேர் வந்து ட்ரெயினில் வந்து ட்ராவல் பண்ணுறீங்க, பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, பைக்கில், காரில் எல்லாத்துலேயும் போகிறீங்க. எல்லா இடத்துலையும் பிரச்சனை இருக்காது. அது பிரச்சனையை வந்து பெருசாக ஆக்காமல் முடிஞ்ச வரைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணி அப்படியா சரி ஓகே வச்சு ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டு. அதனால தான் பட் இதை பற்றி பேசணும் அப்படின்னு தோணுச்சு. அதான் பேசினேன். மறுபடியும் அடுத்து ஒரு வித்தியாசமான வேலை சந்திக்கிறேன். அதுக்கு மூலம் எடுத்து உங்களுக்கு டாட்டா பை.